ஹாய்ங்க, திஸ் இஸ் அகு டெய்லி ரொட்டீனில். இது சண்டேங்க. நாளைக்கு ஆடி 18 இல்லைங்க. ஸோ வீடெலாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடு ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. மார்னிங்கே வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணி டிஷ்ஷஸ்லாம் துவைச்சி போட்டுட்டேங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டுங்க. ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிட்டுங்க வீட்டில் வேலையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு மேலேங்க கோயிலில் போய் இன்றைக்கி கோயிலில் விநாயகர் கோயிலில் சங்கரகிட சதுர்த்திங்க, பூஜைக்கு கொடுத்துருந்தேங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை க்ளீன் பண்ணிடலாம்னாங்க கிளம்பிட்டேன். போகும்போது வந்து என்னோடய பெரிய நாத்தனார் பொண்ணு கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அவளையும் கூட்டிக்கிட்டு வா போய் கோயிலை க்ளீன் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. போனதுமே பாப்பா வந்து கூட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து நானும் நல்லா கழுவி விட்டுட்டுங்க, மாப்பும் போட்டு விட்டுட்டுங்க. வெளியில் ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க, அங்கே வந்து பாப்பாங்க 2 பேர் இருந்தாங்கங்க. அவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. நான் உள்ளெல்லாம் மாப் போட்டு இது பண்ணிட்டுங்க அப்படி வீட்டுக்கு கிளம்புனாங்க. போனதுங்க அத்தை வந்து கோயிலுக்கு கொடுக்குறதுக்கு சுண்டல் வந்து வேக வச்சுட்டாங்கங்க. பொங்கலுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனதுமே அந்த சுண்டல் வந்து தாளித்து வச்சுட்டுங்க. தாளித்து வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டுங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு வந்துங்க. பொங்கல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டுங்க கிளம்பிட்டேங்க. போனதுமே வந்து மாமா வந்து அபிஷேக திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. நான் வீர் வந்ததுமே டக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கணுங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுங்க. சின்ன நாத்தனார் பொண்ணுக்கிட்ட குட்டி ஒரு கோலம் ஒன்று போட்டு விட சொல்லியிருந்தேங்க. அவளும் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐயர் வந்துட்டாங்க. அவர் வந்ததுமே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சுங்க. எல்லா திங்ஸும் எடுத்து கொடுக்க அவர் அதெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டாருங்க. உள்ளே பண்ணதும் வெளியில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை உள்ள விநாயகருக்கு பண்ணிட்டு தாங்க வெளியில் பண்ணுவாங்க. முடிச்சுட்டுங்க அலங்கார பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்க ஐயர். அந்த கேப்பில் நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் வந்து பொங்கல் சுண்டல் கொடுக்கறதுக்காக இலையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அலங்கார பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அலங்கார பூஜை நடந்துட்டு இருந்துச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டுங்க. அப்படியே சைடில் பார்த்தா குட்டிக்கெலாம் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. என் பொண்ணு இன்னைக்கு சண்டே வரை என் ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருந்தாங்களா. என் பொண்ணு வேறு மணி அடிக்கிறேங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே கோயிலில் வந்து மணி இருந்துச்சுங்க. என் ஹஸ்பண்டை தூக்கி விட்டு மணியெல்லாம் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அலங்கார பூஜை முடிஞ்சதுமே வந்துங்க திருநீர்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுங்க. அதே சுண்டலும் பொங்கலும் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சுங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. பக்கத்தில் ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா தாங்க பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சுண்டல் கொடுத்தாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் வாங்கி அந்த அக்கா போட்டு கொடுக்கும்போது வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுங்க. இன்றைக்கி வளர்த்துட்டு விட நம்ம விநாயகர் வேறு அழகாக வேறு இருந்தாராங்க.